ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் இல்லைனா புலாவ் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கப்பூ, 1 பட்டை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம வந்து பாயில் பண்ணின எக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருங்க. அப்போ மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். ஸோ நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் பண்ணுங்க. எல்லாம் மசாலா கரிஞ்சிடும். இப்போது வேக வச்ச முட்டையை இதில் போட்டுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலா வந்து முட்டையோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் சிம்லேயே. அதில் தான் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சதுமே ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் எடுக்கணும்னா ஒன்றே போதும். போட்டு லைட்டாக வதங்கின உடனே நீங்கள் வந்து இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை போட்டு வதக்கணும். இதனோட பச்சை வாசனைலாம் போன உடனே நான் வந்து தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து போட்டுடணும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து கொதிச்சு முக்கால் பாக அளவுக்கு வந்துடுச்சு கிரேவி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முட்டையை போட்டுடலாம். மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா subscribe to 2 servings. Thanks for watching.